தை அமாவாசை அன்று இதை மட்டும் செய்யுங்க. தலையெழுத்தே மாறும். உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை தை அமாவாசை ஆகும். மகாலய அமாவாசை அன்று நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கும் வரும் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாக்கள் தை அமாவாசை நாளில் மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது. ராமேஸ்வரம் மிகவும் புனித நாளமாக கருதப்படும் தை அமாவாசை நாளில் தான் ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமநாத சுவாமியே அம்பாளுடன் அக்னி தீர்த்தத்திற்கு எழுந்தருளி புனித நீராடுவார் என்றால் இது எவ்வளவு சிறப்பான நாள் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளில் புனித நீராடினால் கர்மாக்கள் நீங்கும் என்பது ஐதீகம். அமாவாசை அமாவாசை என்றாலே அது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாள் என்பது அனைவருக்கும் தெரியும். அமாவாசைகளில் தை, ஆடி, புரட்டாசி மாதங்களில் வரும் அமாவாசை தவற விடக்கூடாத மிக முக்கியமான அமாவாசைகள் என்பார்கள். இருந்தாலும் மற்ற எந்த அமாவாசைக்கும் இல்லாத தனிச்சிறப்பு தை அமாவாசைக்கு உண்டு. இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டுடன் மற்றொரு முக்கியமான வழிபாட்டையும் மறக்காமல் செய்வதால் நம்முடைய தலையெழுத்தே மாறும். எப்படிப்பட்ட மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த நிலைமை மாறும். திருக்கடையூர் தை அமாவாசை திருநாளில் தான் திருக்கடையூரில் அபிராமி பட்டர் அபிராமி அந்ததாதியை அருளிய திருநாள் ஆகும். தன் மீது தீராத பக்தி கொண்ட பக்தனுக்காக அம்பாள் நடக்கவே முடியாத நிகழ்வான அமாவாசை தினத்தில் தன்னுடைய காதில் அணிந்திருந்த கம்மலை வானில் வீசி எறிந்து முழு நிலவு தோன்ற செய்து அனைவருக்கும் தன்னுடைய திருக்காட்சியை தந்தருளினாள். அமாவாசை நாளில் முழு நிலவு தோன்றி அபிராமி பட்டர் உயிர் நிழைக்க வாய்ப்பே இல்லை என்ற நிலையில் அதை மாற்றி அம்பிகை அபிராமி பட்டரை காத்தருளிய திருநாள் இந்த தை அமாவாசை. இந்த உற்சவம் இன்றும் திருக்கடையூரில் வெகு விமர்சையாக தை அமாவாசை அன்று நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. அபிராமந்தாதி தீராத கஷ்டத்தில் இருப்பவர்கள், நம்முடைய வாழ்க்கை மாறாதா என நினைப்பவர்கள், மோசமாக இருக்கும் தலையெழுத்து மாற வேண்டும் என நினைப்பவர்கள் தை அமாவாசை நாளில் காலையில் பித்ருக்களின் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். மாலை 6 மணிக்கு பிறகு வீட்டில் நெய்விளக்கேற்றி வைத்து அபிராமி அன்னையை மனதார வேண்டிக் கொண்டு அபிராமி அந்தாதியின் 100 பாடல்களையும் பாடுவது சிறப்பு. 100 பாடல்களையும் பாட முடியாதவர்கள் அபிராமி அந்தாதியில் உள்ள சில குறிப்பிட்ட பாடல்களை மட்டும் பாடலாம். சுகவாழ்வு கிட்டும். ததியுறு மத்திர் சுழலும் எனாவி என துவங்கும் 7வது பாடல், வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் என துவங்கும் 14வது பாடல், சொல்லும் பொருளும் என நடமாட்டும் என துவங்கும் 28வது பாடல், அன்றே தடுத்து என்னை ஆண்டுகொண்டாய் என துவங்கும் 30வது பாடல், உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் என துவங்கும் 31வது பாடல், தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் என துவங்கும் 69வது பாடல், தங்குவர் கற்பகத் தருவின் நீழலில் என துவங்கும் 75வது பாடல் ஆகிய பாடல்களை பாடலாம். இவை அனைத்துமோ அல்லது ஏதாவது ஒரு பாடலையோ 9 முறை பாட வேண்டும். இந்த பாடல்கள் அனைத்துமே துன்பங்களை விதியை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாகும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.